ரூட்டு வசந்தியோட அப்பா வரான் பார். வணக்கம் மாமா. வசந்தி சௌக்கியமா? மச்சான் கவுன்சியா கழுவி கரோடு மாதிரி இருந்தா கூட பக்கத்துல வாய்க்கா மீன் மாதிரி ஒருத்தர் வளவலன்னு இருக்காள. யாரா அவ? அட சொல்லுப்பா. பாட்டி காராமணி எவ்வளவு கிலோ? காராமணியா? உள்ள பாடி பாடி வந்துட்டானுங்க. வேர்க்கல்ல வாங்குற மூஞ்சிய பாரு. ஏய் கிளவி, என்ன எங்களை பார்த்தா வேர்க்கல்ல வாங்குற மாதிரி தெரியலையா? அதான் பொட்டலத்தை கட்டு விடு. 1 2 3 எனக்கா? ரைட்டு. தம்பி 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 சிவா தம்பி காசை கொடுத்து போங்கப்பா தம்பி. ஏதோ அந்த கிளவி சொன்னாலேன்னு வீம்புக்கு வேர்க்கல்ல வாங்கிட்டு வந்துட்டோம். கூட ஊத்திக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லு கடை இருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பர் மச்சான். இப்ப சொல்லு, அங்கேயே ஞாபகப்படுத்தாத. சாப்பிடுறா. அடுத்து ஆட்டுப்பாலு தான். இந்த தியாகி ராமசாமி மூலியா இருக்கு. இந்த வேர்க்கல்லையை கொடு. சுதந்திரத்துக்காக கல் உடைச்சோம், செக்கில் எடுத்தோம், சவுக்கடி பட்டோம் கதை கதையா சொல்லுவாரு. இவர் தியாகத்துக்கு என்ன மரியாதை தெரியுமா? கொடுத்த மனுவில் ஞாயிற்றுக்கிழமை வேர்க்கல்லை கட்டி கொடுக்குறானுங்க. நாய் வாழ அறுத்து சூப்பு வச்சு நாய்க்கே கொடுக்கிற நாடு இது. இப்பயாவது இதை புரிஞ்சுக்க சொல்லு. இவரை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு முகத்துக்கு பதிலா முகமுடி மட்டும்தான் இருக்கு. இவர் முகமுடியே முகம் நினைச்சிட்டு இருக்காரு. போதும் விடுண்ணா. பெரியவர்கிட்ட சொல்லி வை. இனிமேலாவது வீடு உண்டு அவர் உண்டு இருக்க சொல்லு. ஏன் எங்க ஃபேக்டரி கட்டினா இவருக்கு என்ன வந்தது? எதிரி நம்ம விட பலசாலியா இருந்தா ஒதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனம். இவர்கிட்ட ராட்டை மட்டும்தான் இருக்கு. எதிர்த்து போராடுறதுக்கு AK-47 இல்ல. இவர்கிட்ட ராட்டை மட்டும்தான் இருக்கு. எதிர்க்கிறதுக்கு AK-47 இல்ல. என்னடா இது? என்னடா பந்தல்லாம் போட்டுட்டு இருக்காங்க? அது வந்துண்ணே நம்ம ஊருக்கு சாராய ஃபேக்டரி வருது இல்ல? ஓ, ஹோல்சேலா வாங்கி ரீட்டைலா விற்க போறீங்களா? மச்சி அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இல்லண்ணே. என்னடா இல்லண்ணே? சாராய ஃபேக்டரி நம்ம ஊருக்கு வரக்கூடாதுண்ணே. ஐயா சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறாருண்ணே. ஓ அப்படி போடு. பெருசு உண்ணாவிரதெல்லாம் இருக்க போதா? பரவாயில்லையே, வீட்டுல சாப்பாடு செலவு மிச்சம். ஏய் பந்தலா இது? ஒரு சின்ன காத்தடிச்சால அவன் தலைமையில வந்துரும் போல இருக்குது. மச்சே பெருசு சாவறதுக்கு உண்ணாவிரதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பசங்களே போதும். போ தன்னேஷ் வேலை செய்றீங்களாடா நீங்களா? பந்தல்லாம் இப்படி போடணும் மேன். பிளாடி ஆஃப் நிஜர் பசங்க எல்லாம் பந்தல் போட வந்துட்டீங்க. என்ன மாதிரி ஆஃபர்ஸ்ட் போடணும். நான்சென்ஸ். புரியுதா? வணக்கம். இருந்து தம்பி. உட்காரு. ஐயா இந்தாங்க கோவில் பிரசாதம். இதெல்லாம் எதுக்குப்பா? இது சம்பிரதாயத்துக்காக இல்லையா. இந்த உண்ணாவிரதம் வெற்றிகரமா தான் முடிய போகுது. வேலாயுதம் இல்ல, முக்காடு போட்டு ஓடுறதுக்கு இந்த துண்டு தான் உதவ போகுது. எத்தனை பேர் வந்தாங்களா? நீங்க வேற ஊர் பேர் தெரியாத ஒரு 10 பேர் வந்திருந்தானுங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இவருக்கே இந்த நிலைமையா?
ஏன்பா பொன்ராசு ஐயா உங்க சித்தப்பாக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவைதானா? அது மனசு கேட்கல. சரி விடு, வயிறு காஞ்சா தானா சாப்பிட்டு போறாரு. ஐயா அவர் ரொம்ப பிடிவாதக்காரருங்க. உட்கார்ந்தாருன்னா அவ்வளவு சுலபத்துல எதிர்க்க மாட்டாருங்க. நான் கூட அப்படித்தான், உட்கார்ந்து அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன். ஐயா சாப்பிடுறது சொன்னேன். டேய், இன்னும் 2 இட்லி விடா. ஐயா பால் சாப்பிடுங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போ. சரிங்க. ஐயோ மச்சான் இத பாரு, பேப்பர்ல லாலா லட்சுமி ராய் போட்டோ. லாலா போட்டோவா? வேற வச்சு பாரு. ஆமா லாலா 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 படே லாலா லாலா படே பெருசா அதட்டிருக்கா. லாலா 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 படே லாலா 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 போடா லாலா 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 ஏய் லாலா லாலா லாலா. சாரி ஜீவா. சாரி மச்சான். தினமும் 5 லட்சம் பேர் படிக்கிற பேப்பரியா? ஒன்ன மாதிரி ஓசில படிக்கிறோம்னு சேர்த்தா இன்னைக்கு 10 லட்சம் பேர் படிச்சிருப்பானுங்க. ஐயா என்னடா அது? லைன் ஜூஸுங்க. டேய், கொண்டு போய் அந்த கிழவனுக்கு கொடுங்கடா. அவனுக்கு கொடுத்து உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்க வக்கு இல்ல, வந்துட்டானுங்க. ஏன் பொன்ராசு, உங்க சித்தப்பா இவ்வளவு தூரம் போவான்னு ஏன் என்கிட்ட முதலே சொல்ல? ஐயா நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. யோ, அப்ப கேட்கலையா? இப்ப கேட்கறேன், சொல்லு என்ன செய்யணும் சொல்லு. தலைவர் SRS கிட்ட சித்தப்பாவுக்கு ரொம்ப மரியாதைங்க. அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், சித்தப்பா உண்ணாவிரத்தை முடிச்சுக்குவாருங்க. SRS-ஆ? ஓ, நாம கொடுத்த செருப்புக்கு ஏத்த மாதிரி காலை வெட்டிக்கிறோம்னாச்சே. யோ, முதல்ல அவனை கூட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னங்கய்யா இது? பர்சனலா உங்க மனுவை நானே சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொன்னேன். ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா ஐயா? போதும், இனிமே உன் நடிப்பை நம்ம நான் தயாரா இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னையா இது? ஐயா, நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறது எங்க அப்பாவே உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி என் மனசு பதக்குது ஐயா. ஐயா, நான் வாக்கு கொடுத்தா காப்பாத்துவேன் ஐயா, நிச்சயமா செய்வேன் ஐயா. இதோ பார், நான் ஒரு காந்தியவாதி, சுலபத்துல கோபப்பட மாட்டேன். என்னை கோபப்பட வைக்காத. வாங்க தானே தலைவர் SRS அவர்களே, வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க. பரவாயில்ல, உட்காருங்க. என்ன ஐயா உட்காரத்துக்கு அரியாசனம் தர்றீங்களா? யோ, உன்னை போய் உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்க அனுப்பிச்சேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். என்ன செருப்பு தர்றியா? போயா. அந்த கிழவனை எப்படி அந்த கிழவனோட உண்ணாவிரத்தை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். போயா.